எவ்ரிஒன் ஹாப்பி சாட்டர்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வெங்காயம் கேரட் போட்டு பரோட்டா பண்ண போகிறேன். ஓமம் தாளித்து போட்டுட்டு எண்ணெயில் பச்சை மிளகா போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு கேரட்டையும் போட்டு வதக்கிட்டு உப்பு காரப்பொடி கரம் மசாலா பொடி போட்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ரொட்டி மாவுக்கு நாலு பரோட்டா பண்ண போகிறேன். ரொட்டி மாவில் உப்பும் ஓமம் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியை விட்டு பிசைஞ்சு விடலாம் பண்ணலாம். பார்த்து ஆனியன் பரோட்டா பண்ணுறதுக்கு எண்ணெயில் பச்சை மிளகாவை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு இப்போ கேரட் போட்டு வதக்கி கேரட்டு போட்டு மஞ்சள் பொடி உப்பு காரப்பொடி கரம் மசாலா போட்டுட்டு ஒன்றா வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டோன்னா ஆறினப்புறம் ரொட்டி மாவில் பிடிச்சி ஸ்டப் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியதுதான் பரோட்டா. கேரட்டும் ஆனியன் பரோட்டாவும் பண்ணுறதுக்கு இது மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்ச ரொட்டி மாவும் ஸ்டப் பண்ணிவிட்டு பண்ணலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக உப்பு காரம் கரம் மசாலா கொத்தமல்லி டேஸ்ட்லாம். இப்போ ரொட்டி மாவு இட்டுன்ட்டு அதில் ஸ்டப் பண்ணிவிட்டு பரோட்டா பண்ண வேண்டியது தான். இது மாதிரி பரோட்டாவுக்கு நம்ம இட்டுன்ட்டு ஸ்டப் பண்ணதை தவாவில் போட்டுட்டு எடுத்துகிட்டு எண்ணெய் கலந்து வச்சுருக்கேன். அதை போட்டு தடவிட்டு திருப்பிட்டோன்னா ரெடி ஆகிடும். சூப்பரான ஆனியன் கேரட் பரோட்டா ரெடி. எடுத்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஆனியன் கேரட் பரோட்டாவோட அவக்காய் தொட்டு சாப்பிடலாம்.